தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். பாடசாலை மாணவர்களுக்கு எதிரான சித்திரவதைகள், பிரதமர் அதிரடி அறிவிப்பு. மீண்டும் பரவும் கோவிட், இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு, இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. மீண்டும் 36 மணி நேர நீர்வெட்டு, வெளியான முக்கிய அறிவிப்பு. கடவுச்சீட்டு விநியோகத்தில் பாரிய மோசடி, உடனடி விசாரணைகள் ஆரம்பம். ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் 9,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதி. இலங்கையில் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு. இன்னும் 2 நாட்களில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். யாழில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண் உயிரிழப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். அஸ்வசும கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் உள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான உதவித்தொகை குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. குறித்த கொடுப்பனவு இன்று அஸ்வசும கொடுப்பனவு பெறும் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் பயனாளிகள் தங்களுடைய கொடுப்பனவுகளை பெற முடியும் என்று அதன் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். 592,766 பயனாளிகளுக்கான அஸ்வசும வங்கிக் கணக்குகளில் 2,963 மில்லியனுக்கும் அதிகமான தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மே மாதத்துக்கான அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகள் கடந்த 22 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 14 லட்சம் அஸ்வசும பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பாடசாலைகளுக்குள் பிள்ளைகள் முகங்கொடுக்கும் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு எதிரான சித்திரவதைகளுக்கு இனியும் இடமளிக்க கூடாது எனவும், அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெறுமாயின் உடனடியாக அதிபர்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிபர்களை தெளிவுபடுத்தும் வகையில் கல்வி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், பிள்ளைகள் ஒரு அரசின் அடிப்படை பொறுப்பாகும். இலங்கை ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் தொடர்பான பிரகடனத்தில் கைச்சாத்திட்டுள்ளதன் ஊடாக சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களின் உச்சகட்ட நலனுக்காக செயற்படுவதற்கும் கடமைப்பட்டுள்ளது. இதனூடாக குறித்த பொறுப்பு அரசிற்கும் பாடசாலை கட்டமைப்புக்கு பொறுப்பாக செயற்படும் அரசு பிரதிநிதிகளான அனைத்து அதிகாரிகளுக்கும் உள்ளது. அண்மை காலமாக பதிவாகும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களை கண்ணோக்கும் போது பாடசாலை கட்டமைப்புக்குள் சிறுவர்கள் முகங்கொடுக்க நேரிட்டுள்ள துஷ்பிரயோகங்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்துள்ளது. எனினும் வீடு உட்பட பாடசாலையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பொருத்தமான சூழலாக அமைய வேண்டும். பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகின்றனர். இதனால் பாடசாலை சூழல் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலாக மாறுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது. பாடசாலை கட்டமைப்புக்குள் பிள்ளைகளுக்கு எதிராக இடம்பெறும் எந்த வகையிலான சித்திரவதையும் தொடர்ந்தும் இடம்பெறக்கூடாது எனவும், பாடசாலைக்குள் பிள்ளை முகங்கொடுக்கும் உடல் ரீதியான துஷ்பிரயோகம், பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம், வேறு வகையிலான புறக்கணிப்பு, உள ரீதியான துஷ்பிரயோகம் என எதுவாக இருந்தாலும் அதனை மறைத்து அல்லது புறக்கணிப்பு செய்வதை மேற்கொள்ளக்கூடாது. அது மறைப்பதற்கு அல்லது புறக்கணிப்புக்கான விடயமல்ல. பாடசாலையின் பிரதான அதிகாரமிக்க நபராக பாடசாலை அதிபரினால் அவை குறித்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான பதிலளிப்பு தாமதமடையும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதற்கு முகங்கொடுத்த பிள்ளை உடல் உள ரீதியாக வளமைக்கு திரும்ப முடியாத அளவிற்கு பாதிப்பை எதிர்கொள்ளும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் துரித தலையீடு செய்வதன் ஊடாக உயிரை காப்பாற்றுவதற்கும் சுய கௌரவத்தை பாதுகாத்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும்.
தொடர்ச்சியாக பிள்ளைகளுடன் தொடர்படும் உங்கள் அனைவரும் சிறுவர் உரிமைகள் தொடர்பிலும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்தும் அறிந்திருத்தல் வேண்டும். சிறுவர்களுக்குள் ஏற்படும் அழுத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்களுக்குள் ஏற்படும் அதிருப்தி அவர்களின் கற்றல் செயற்பாடுகளை பாதிக்கும் விதத்தை புரிந்து கொள்வதற்கும் சிறுவர்களுடன் மிகவும் நெருக்கமாகவும் கருணையுடனும் பழகி அவர்களுக்கு பதிலளிப்பதற்கு கல்வித்துறையில் சேவையாற்றும் அதிகாரிகள் பயிற்சிகளை பெற்றிருப்பது உட்பட தேவையான சந்தர்ப்பங்களில் குறித்த அறிவை பயன்படுத்துவதும் மிக முக்கியமானது என தெரிவித்துள்ளார். 2019 டிசம்பர் மாதம் உலக மக்களின் பேரழிவுக்கு காரணமான கோவிட் தொற்று தற்போது மீண்டும் பல நாடுகளில் பரவி வருகின்றது. இந்நிலையில் இந்தியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் தற்போது புதிய கோவிட் வைரஸ் பரவி வரும் நிலையில் இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச கூறுகையில், புதிய கோவிட் தொற்றால் நாட்டில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இல்லை என்றாலும் விமான நிலைய பகுதியில் ஏற்கனவே தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது. நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். கடந்த காலத்தில் நடந்தது போன்ற அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்தில் இருந்தே அந்த விடயம் தொடர்பில் தலையிடப்பட்டு வருகிறது என்றார். அதேவேளை இந்தியாவிலிருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நோயினால் 4 பேர் இறந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இலங்கையிலும் இந்த தொற்று தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கண்டியின் பல பகுதிகளுக்கு 36 மணி நேர நீர் விநியோகத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி நகர சபையின் மாநகர ஆணையாளர் அறிவித்துள்ளார். கண்டி கொட்ஷெட் பேருந்து நிறுத்தத்தின் கட்டுமான பணிகளின் போது நீர் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 2 மணி முதல் 30ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரை 36 மணி நேர நீர் விநியோகம் தடைபட உள்ளது. அந்த வகையில் கண்டி மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் கூறுகையில், பேராதனை வீதி, வில்லியம் கோபல்லாவ மாவத்தை நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் மாநகர சபை சந்தி, அஸ்கிரிய பேவராவ ராஜ பிகிங்ல மாவத்தை பூவெலிக்கட, தென்னகும்புர, குருதெனிய, அம்பட்டிய மற்றும் கண்டி நகர மையம் வரையிலான அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைப்படும். சேதமடைந்த நீர் விநியோக முறையை சரி செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதால் சேமிக்கப்பட்ட நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கண்டி மாநகர சபை கேட்டுக்கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சட்டவிரோதமான முறையில் பல்வேறு நபர்களுக்கு கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வெளிநாட்டில் இருக்கும் கேகல்பாத்திர பாத்மே என்ற குற்றவாளிக்கு போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியகல்வு உதவி கட்டுப்பாட்டாளர் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹமாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் ஊடாக 9151 பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதிய வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதி செயல்முறையை விரைவுபடுத்த புதிய வழிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஹமாந்தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி சுங்க நடைமுறைகளை முறையாக நிறைவு செய்த வாகனங்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் 24 மணி நேரத்துக்குள் விடுவிக்கப்படுகின்றன. விடுவித்தல் செயல்திறனை மேலும் அதிகரிக்க ஆவண செயல்முறை நிலையங்களை வார நாட்களில் இரவு 8:30 மணி வரையிலும் சனிக்கிழமைகளில் பிற்பகல் 1 மணி வரையிலும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹமாந்தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பெரும்போகத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதில் தோல்வியடைந்துள்ளது. இதனால் தற்போது சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பா மற்றும் நாட்டு அரிசி ஆகிய அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார்.
கடந்த பெரும்போகத்தின் போது அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை மீறி தனியார் துறையினர் கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்திருந்தனர். இவ்வாறே கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்ததன் காரணமாக குறைந்த விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தையில் அரிசி விற்பனை தொடர்பான மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளது. தற்போதைய மழைக்கால வானிலை நிலவுவதற்கு தென்மேற்கு பருவமழை நிலைமையே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை ஆய்வாளர் மெலிட் பெர்னாண்டோவின் தகவலின்படி இலங்கையின் அருகாமையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. எனினும் இந்த தாழ்வு நிலை காற்றின் ஓட்டத்தில் மறைமுக விளைவை மட்டும் ஏற்படுத்துகிறது, பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு உட்பட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்வதும் பின்னர் குறுகிய காலத்துக்குள் அது நின்றுவிடும் நிகழ்வுகள் காற்றின் ஓட்டத்தில் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் நிகழ்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2025 மே 31க்கு பின்னர் தற்போதைய வானிலை நிலைமைகளின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக காலநிலை ஆய்வாளர் மெலிட் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசத்தைச் சேர்ந்த துஷ்யந்த நுரோஷா வயது 37 என்ற குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு பித்தப்பை கல் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த 22ஆம் தேதி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். பின்னர் 23ஆம் தேதி பித்தப்பை சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குறித்த பெண் சில மணி நேரங்களில் மயக்கமடைந்துள்ளார். பின்னர் 25ஆம் தேதி காலை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் மேற்கொண்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.